இங்கே காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போகும்போது ஒரு புலி அவங்கள தாக்க உடனே நம்ம ஹீரோ அந்த புலியை சுட்டு கொன்னுடுறான். உடனே அந்த இறந்த புலியை பார்த்து ஒரு 2 குட்டி புலி ஓடி வருது. அதில் ஒரு குட்டி புலி ஹீரோவை பார்த்து கடிக்கிற மாதிரி சத்தம் கொடுக்குது. உடனே பக்கத்தில் இருந்த எல்லாரும் இந்த குட்டி புலியவும் கொன்னுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த 2 குட்டி புலியும் எடுத்து ஒரு குகையில் கொண்டு போய் போட்டுடுறான். அந்த குட்டி புலி சாப்பிட்றதுக்காக ஒரு பருந்தையும் வேட்டையாடி அந்த புலிகளுக்கு உணவாக போடுறான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். அந்த வேட்டைக்காரன் போயிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த 2 குட்டி புலியும் அந்த பருந்தை சாப்பிடுது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ஹீரோ வேட்டைக்கு போகிறான். ஹீரோவோட பையனும் ஹீரோவுக்கு தெரியாமலே அந்த கூட்டத்தோட போகிறான். அங்கே திடீர்னு ஒரு பெரிய புலி வருது. அந்த புலி நம்மளை தான் தாக்க வருது அப்படின்னு நினச்சிட்டு அங்கே வேட்டைக்கு வந்து எல்லாரையும் கொன்றுது. அந்த கூட்டத்தில் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட பையனை மட்டும் தப்பிச்சு ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிடறாங்க. இதில் நம்ம ஹீரோவோட பையனை அந்த புலி பார்த்துருது. நம்ம பையனை அந்த புலி கொன்னுரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பயப்படுறான். ஆனால் அந்த புலி அந்த பையனை எதுவுமே செய்யாது. புலியை பார்த்த பயத்தில் அந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். உடனே அந்த புலி அந்த பையனை வாயில் கப்பிட்டு போய் நம்ம ஹீரோ இருக்கிற மரத்து பக்கம் போட்டுட்டு வந்துடும். எல்லாரையும் கொன்ன புலி நம்ம பையனை மட்டும் ஏன் கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்ப்பான். கொஞ்சம் தூரம் போய் அந்த புலியும் நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த புலியை உத்து பார்ப்பான். பார்த்தா அந்த புலிக்கு கன்னத்தில் லைட்டாக அடிபட்டிருக்கும். சின்ன வயசில் இவன் கொல்லாமல் குகையில் விட்டுட்டு வந்த அந்த புலி தான் அது.